இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே பாத்தீங்களேக்கா, இதோ இவ எவ்வளவு அசால்ட்டா அதுவும் போலீஸ்டே கன் எடுத்து ஹேண்டில் பண்றா. அது மட்டுமாக்கா, இதோ இவன் பேசுனதை நீங்க கவனிச்சீங்கல்ல, எப்படியெல்லாம் லா பாயிண்ட் பேசுனாக்கா. அங்க இருந்தவங்களே இதோ இவ பேசுனதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சருக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, எப்படி கன் எடுத்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க. ஆமா எலி, நானும் கூட அதை யோசிச்சேன். ஆனா நடந்த பிரச்சனையில நான் அதை விட்டுட்டேன். எப்படி உனக்கு துப்பாக்கி எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது? ஏய், நாங்க எங்க கேள்வி கேட்டு இருக்கோம், ஏதோ நீங்க ரெண்டு பேரும் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பதில் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. சொல்லு ஃபர்ஸ்ட். பரவாயில்ல எலி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லு. கன் ஹேண்டில் பண்றதுக்கு நான் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டேன். சின்ன வயசுலயா? எனக்கு தெரியாம நீ எப்ப கத்துக்கிட்ட? உனக்கு தெரியாது ரித்திகா, ஏன்னா நீ அப்ப பிறக்கவே இல்ல. என்ன எலி சொல்ற? எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. அண்ணி, என் அம்மாவும் போலீஸ் தான், அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். நான் சின்ன வயசா இருந்தப்போ நல்ல தைரியமான பொண்ணாதான் இருந்தேன். என் அம்மா என்ன போலீஸ் ஆகணும்னு சொல்லிதான் என்ன வளர்த்தாங்க. என் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் இதெல்லாம். ஓ, அப்ப நீ பேசுனதெல்லாம் குழந்தையா இருக்கும்போது உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் பேசவே இல்லையே, எல்லாம் சினிமால வர்றது தானே. நான் அப்படி பார்த்துதான் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அக்கா போய் சொல்றாக்கா, இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். என்னங்க இது? நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்கிற பதில் தான் வரணும்னா நான் என்ன பண்றது? ஏய், நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்பவே மாட்டேன். கபிலா, என்ன இது? அதான் நீ கேட்டதுக்கு அயலி பதில் சொல்லிட்டால, அப்புறம் ஏன் இப்படி பிடிவாதமா பேசிட்டு இருக்க? விடு, நமக்கு தேவை இப்ப சித்தப்பாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பார்க்கலாம். மத்த பிரச்சனை எல்லாம் இப்ப தேவையே இல்ல. அயலி, சிவா, நீங்க போங்க. கடவுளுக்கு தெரியும் யார் யார்கிட்ட என்னென்ன பொறுப்பு கொடுக்கணும்னு. சிலர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரிதான் இதுவும். இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு நாம வெளியில வரணும்னா நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கணும். அப்படி நாம நிரூபிச்சுட்டா உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா தப்பு பண்ணது யாருன்னு தெரிஞ்சிரும்ல. இதுதான் அன்னை கடவுளோட கணக்கு. இதுக்குதான் கடவுள் நம்மள இப்படி ஒரு நிலைமையில வச்சிருக்காருன்னு நினைச்சுப்போம். நீ சொல்றது சரிதான் அயலி. நம்மளாலதான் சில விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கு போல இருக்கு, அதான் இப்படியெல்லாம் நடக்குது. ஆனா பென்ட்ரைவ் விஷயம் இந்த அளவுக்கு சீரியஸா போகும்னு நிச்சயமா நான் எதிர்பார்க்கவே இல்லை அயலி. அந்த பென்ட்ரைவ் எங்க போச்சு, யார்கிட்ட இருக்குன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் சும்மா விட போறதில்ல. என்ன விஷயம்? எப்படி அயலி? நான் ஏதோ சொல்லதான் வந்தேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன். எவ்வளோ அர்ஜென்ட்டா என்ன பாக்குறதுக்கு கிச்சன் வரைக்கும் வரப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க, என்ன விஷயம்? விஜயகுமார் சார் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? மாமாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஐடியா சொன்னாரா? அவர் அத பத்தி பேசவே இல்ல. அவர் ஃபோன் பண்ணதே வேற ஒரு விஷயத்துக்காக. என்ன விஷயம்? அந்த பென்ட்ரைவ் விஷயம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு. அதுக்கான ப்ராசஸை நம்மள சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. நானும் இப்பதான் அன்னிக்கிட்ட பேசிட்டு வரேன்.
அவங்களும் பென்டிரைவ் யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஆகணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இப்ப நம்ம யாருக்காக வேலை பார்க்கறதுனே தெரியல அயலி. ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு இப்படி பேசுறது தப்புதான். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலையே. ஒரு பக்கம் நம்ம டிபார்ட்மெண்ட், இன்னொரு பக்கம் என் அப்பா. இப்ப இந்த 2 பேருக்கு நடுவுல நாம தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். இப்படி யோசிக்கிறத விட நமக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ பென்டிரைவ் தான். அது நம்ம டிபார்ட்மெண்ட் கைக்கு கிடைக்க போகுதா இல்ல அன்னைக்கு கிடைக்க போகுதா? ரெண்டுல எது நடந்தாலும் அது நம்ம கையால தான் நடக்கணும். பென்டிரைவ் நம்மள தவிர வேற யார் கைக்கு கிடைச்சாலும் பிரச்சனை தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு சிவா. பென்டிரைவ் நம்ம கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம விஜயகுமார் சார் கிட்ட பேசி பார்த்தா அவர் கண்டிப்பா மாமாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. பாத்துக்கலாம். ஆனா இப்ப இந்த பென்டிரைவ் யார்கிட்ட இருக்குன்னே கெஸ் பண்ண முடியலையே. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு என்னமோ மோனிகா மேலதான் டவுட்டா இருக்கு. ஏய், எப்படி சொல்ற? எப்படி பார்த்தாலும் அவளும் ஒரு மீடியா ஆள் தானே. அதுவும் இல்லாம பென்டிரைவ் நம்ம கிட்ட கொடுத்தது செழியன் அண்ணன் தானே. என்ன சொல்ற? செழியன் மாமா மோனிகா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருப்பாருன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்ல வரல. அப்படி பண்றதா இருந்தா அவர் ஏன் அன்னிக்கிட்ட பென்டிரைவ கொண்டு வந்து தர போறாரு? மோனிகா தான் எனி டைம் அண்ணியையும் செழியன் அண்ணனையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காளே. அப்படி ஏதாவது அவளுக்கு ஒரு விஷயம் தெரியறதுக்கு பாசிபிள் இருக்குல்ல. அவ எதுக்காக இத பண்ணணும்? அப்படியே இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அவ ஏன் இன்னும் சைலண்டா இருக்கணும்? அவ நல்லது நினைச்சிருந்தா இந்நேரம் நடந்திருக்கிறதே வேற. ஆனா அவளோட ஒரே ஒரு டார்கெட் எப்படியாவது அண்ணிய தோக்கடிக்கணுங்கிறது தான். மேபி அதுக்காக கூட அவ ஏதாவது பிளான் பண்ணி வச்சுட்டு சைலண்டா இருக்கலாம். பட் அவ தான் இத பண்ணாலான்னு நாம முதல்ல கன்ஃபார்ம் இல்ல, பண்ணணும். அது வந்து இல்ல, அவ மட்டும் விடுங்க. பென்டிரைவ் நம்ம கிட்ட தானே இருக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, பாத்துக்கலாம். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஆமா எலி, நீ சொல்றது கரெக்ட் தான். அந்த பென்டிரைவ் நம்ம கிட்ட இருக்கிறதா நல்லது. அப்பதானே சரியான நேரத்துக்கு அதை வெளியே கொண்டு வந்து நிறைய பேருக்கு ஆப்படிக்க முடியும். என்னது இது? இவங்க 2 பேரும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பென்டிரைவ நானும் அத்தையும் தானே எடுத்து மோனிகா கிட்ட கொடுத்தோம். இவங்க 2 பேரும் பென்டிரைவ் இவங்க கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க. ஷோ, ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை நாம எடுத்தது வேற பென்டிரைவா? ஐயோ, அப்படி மட்டும் இருந்தா அந்த மோனிகாவை சமாளிக்க முடியாது. சரி விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும். நம்ம வேலையை பாப்போம். இப்ப வாங்க போய் தூங்கலாம். சரி, வா.